viewers, வணக்கம் and welcome to Kollywood Anchors. இன்னைக்கு நம்மளோட Kollywood Anchorல உங்களுக்காக லேட்டஸ்டான நம்மளோட சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே காத்துட்டு இருக்கு. சோ இன்னைக்கு என்ன ஹாட் அண்ட் ஸ்பைசியான நியூஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட Kollywood Anchorல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வாங்க வாங்க மூவியோட ஷூட்டிங் ஸ்பாட் தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் இந்த படத்துல முக்கியமான ரெண்டு ஆர்டிஸ்ட் ரொம்ப ஸ்பெஷலான ரோல்ல வந்துட்டு நடிக்கிறாங்க. யார் அப்படின்னா பவர் ஸ்டார் மற்றும் நம்மளோட அப்புக்குட்டி. ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தோம் அப்படின்னா நல்ல காமெடி நடிகர்கள் அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி அப்புக்குட்டி பார்த்தோம் அப்படின்னா ஹீரோவாகவும் நடிச்சிட்டாரு, தலை கூடயும் நடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ ரொம்பவே பிஸியா இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிட்டு இருக்க இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அண்ட் இவங்க கெட்டப் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமா இருக்கு. ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாங்க வாங்க படத்தில் ஒரு சாங் நான் பாடியிருக்கிறேன். இந்த படத்தில் நான் ஒரு ப்ரொடியூசராகவே நடிக்கிறேன். டைரக்டராக அப்புக்குட்டி நடிக்கிறாரு. கண்டிப்பாக இந்த படம் நல்ல காமெடி கலந்த ஒரு சப்ஜெக்ட்டு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை ப்ரொடியூசர் இஸ்மாயில் தான் இந்த படத்தை தயாரித்து அவரே இயக்கியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். தொடர்ச்சியாக ஒரு நிறையா படம் பண்ணோன்னா அந்த படத்திலலாம் நாங்கள்லாம் இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. ரெண்டாவது வெண்திரையில் பார்த்து என்னுடைய ரசிகராக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக நீங்களாக இருந்தாலும் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி பெறும் தரது என்னுடைய ஆசை. அதை கண்டிப்பாக நீங்கள்லாம் நிறைவேற்றுங்கிறது என்னுடைய இது. வணக்கம், நான் சிவபாலன் என்ற அப்புக்குட்டி பேசுகிறேன். வாங்க வாங்க படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த படத்தில் நான் ஒரு டைரக்டராகவே நடிக்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இயக்குனர் இஸ்மாயில் சார். உண்மையாகவே இது எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா அந்த கதையை ஸ்டார்ட் பண்ணுறது, இன்ட்ரோல் பிளாக் எல்லாம் அந்தந்த இடத்துல கதை சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். இதில் பவர் ஸ்டார் ப்ரொடியூசராக நடிக்கிறாரு. சுப்ராஜ் என்ன இப்படி நிறைய ஒரு டீமே இருக்கும். இந்த கதையை பற்றி சொல்லணுன்னா உண்மையாக இன்றைக்கி ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் இப்படி நிறையா வந்துருச்சு. இதனால நமக்கு என்னென்ன தீங்கு, நல்லது, கெட்டது எல்லாமே நடக்குது. இதை பேஸ் பண்ணி தான் படம் பார்த்துக்குங்க. உண்மையாகவே இன்றைக்கி கரண்டில் உள்ள விஷயத்தை டைரக்டர் தொட்டிருக்காரு. ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக ஒரு டீம் ஒர்க் நல்லா வந்துட்டுருக்கு படம். நீங்கள் எல்லோரும் பார்த்து ரசிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. அதாவது வாங்க வாங்கன்னு படப்பிடிப்பு இன்னைக்கு. இது பழனியில் ரொம்ப நாளாக நடந்துருச்சு. ஒரு 25 நாள் பழனி, கொடைக்கானல், கேரளா எல்லாம் நடத்தி இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் நம்ம இப்போ கலந்துருக்கோம். இந்த படம் முழுக்க முழுக்க காமெடி கலந்த, திகில் கலந்த, பேய் கலந்த படமாக. அதனால் ஒரு மெசேஜ் மேட்ரு மேலே வச்சுருக்காரு நம்ம டைரக்டர் இஸ்மாயில் அவர்கள். ரொம்ப அற்புதமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் படம் பாருங்கள். இதில் நடித்தவங்க பவர் ஸ்டாரு, நம்ம அப்புக்குட்டி, அடுத்து கராத்தே ராஜா, நான், அப்புறம் 4-5 புதுமுகங்கள் நடிகைகள் எல்லாம் நிறைய நடிச்சிட்ருக்காங்க. சிறப்பாக இருக்கும். நீங்கள் படம் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் வெற்றி பெற வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். புதிய நண்பர்களுக்கும் கலா ரசிகர்களுக்கும் எல்லாருக்குமே வணக்கம். நான் வாங்க வாங்க படப்பிடித்தளத்திலிருந்து பேசுகிறேன். வாங்க வாங்க படத்தினுடைய இயக்குனர் நான் என்பி இஸ்மாயில். இது என்னுடைய 3வது படம். நல்லபடியாக படம் வந்திருக்கு. படம் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 2 மாதத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறோம். அதனுடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பை அவங்கள நான் சந்திக்கிறேன். படத்தில் விக்கி, ஹனிஃபா ஹீரோவாக நடிச்சிருக்கிறாங்க. இது அல்லாமல் பவர் ஸ்டாரு, சுப்புராஜ், அப்புக்குட்டி, கராத்தே ராஜா, இன்னும் பல ஆர்டிஸ்ட்கள் நடிச்சிருக்காங்க. படமும் முடிவடைஞ்சிருச்சு. அடுத்து வாங்க வாங்கன்னு டைட்டில் வச்சுருப்போம். என்னடா வாங்க வாங்க அப்படின்னு சொன்னால் உங்களை எல்லாரையும் நான் உங்கள் வீட்டில் கூப்பிட்ற மாதிரி தான் வாங்க வாங்கன்னு கூப்பிட்ருக்குறேன். இந்த வாங்க வாங்க பார்க்குறதுக்கு நீங்கள் தியேட்டருக்கு வாங்க வாங்க கண்டிப்பாக பாருங்கள். எங்களுடைய குடும்பத்துக்கு, எங்களுடைய பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நீங்கள் இது பண்ணணும்னு உங்களை எல்லாரையும் அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டீனா வின்சென்ட் ஃபேஷன் ஷோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா ஃபேஷன் ஷோ அப்படின்னாலே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நிறைய வெரைட்டியான ட்ரெஸ்ஸஸை அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா ஃபேஷன் ஷோ ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான காரணம் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஏகப்பட்ட சினிமா செலிபிரிட்டிஸ் எல்லாருமே கலந்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த டீனா வின்சென்ட் ஃபேஷன் ஷோலையும் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா சாக்ஷி அகர்வால் வந்து கலந்துக்கிட்டாங்க அண்ட் கிருஷ்ணா அண்ட் வின்சென்ட் அசோகன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டு ரொம்பவே ஸ்பெஷலாக்குனாங்க இந்த ஃபேஷன் ஷோவை. அதை நம்மளும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கிருஷ்ணா பேசுகிறேன். இன்றைக்கி டீனா வின்சென்ட் அவங்களுடைய ஃபேஷன் ஷோ. ஃபேஷனுக்கு எனக்கு ரொம்ப தூரம், ஆனாலும் அவங்க எனக்கு ரொம்ப நெருங்கியவங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து ஐ வாண்ட் டு கிரேஸ் தி ஈவெண்ட் அண்ட் விஷ் ஆல் தி பெஸ்ட். ஸோ இது நல்ல காஸ்க்காகவும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ குட் லக் டீனா அண்ட் மெனி மோர் சக்ஸஸ் டு கம். Thank you. Many more successes to come. Hi, Pudu Yugam viewers ku namaskar. Nan Sakshi Agarwal. Iniki Crown Plaza le Tina Vincent show narundhudu and Tina Vincent has designed my clothes. As you can see, jewelry has been given by Kirti Lal and enku very pretty raw silk top kuduthirukanga, beige color and pink skirt kuduthirukanga. I'm feeling beautiful and gorgeous and I hope you guys think so too. Nalla show irundhuchu, nariya celebrities, nariya models and beautiful. It's a very happy environment and I'm also really excited and thank you Pudu Yugam viewers for watching me. Thank you. பொதுவாகவே வந்து ஃபேஷன் ஷோ இல்லை ஒரு அதுக்கு உண்டான ஒரு நிகழ்ச்சி அப்படின்ட்டு வந்தாலே அது என்னமோ நமக்கு இல்லாமல் ஒரு ஃபாரின் கல்ச்சரு இல்லை ஒரு வேறு வெளிநாட்டு ஒரு அவங்களுடைய பாதிப்புங்கிற அளவுக்கு நம்ம பார்ப்போம் மட்டும் இல்லை பார்க்குறோம். பட் ஆக்சுவலி நம்ம எப்படி மற்ற கல்ச்சர்ஸ் எல்லாம் நம்ம தமிழ் கல்ச்சரோடு இல்லாமல் வெளிநாட்டில் இப்போ ஃபாரின் கல்ச்சரும் நம்மளோட கலந்து இருக்குங்கிறது நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்துலேயே வச்சுக்கோங்களேன். பீட்சாஸ், பர்கர்ஸ், வி ஹேவ் பாஸ்டா அப்படிலாம் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம எப்படி அதையும் ரசித்து சாப்பிட்றோமோ அதுபோல் தான் க்ளோத்ஸ் ஸ்டைலிங்லேயும். ஹாய், என் பேர் டீனா வின்சென்ட். இன்றைக்கி நான் நடத்தின ஸ்ப்ரிங் சம்மர் கலெக்ஷன் வந்து ஸ்டோர்ஸில் இன்னும் 2 மாதம் கழிச்சு தான் இருக்கும் ஆக்சுவலாக. பட் ஃபேஷன் சர்க்கிளில் இது நான் இன்றைக்கி பண்ணது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணேன். என் மென்ஸ்வேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம சினிமா ஃபீல்ட்லேருந்து யாரெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸை வச்சுட்டு ஃபேமிலி, என் சன் பர்ஃபார்மன்ஸ் வச்சு இதெல்லாம் வச்சு தான் நடத்துகிறேன் இன்றைக்கி. ஸோ எனக்கு இது ஒரு ப்ரவுட் மூமெண்ட். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது தலைமை செயலக அனைத்து பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்தநாள் விழா வந்துட்டு ரீசெண்டாக கொண்டாடினாங்க. அண்ட் இதில் நிறைய கெஸ்ட் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுலேயும் முக்கியமாக ஆக்டர் சிவகுமார் வந்து கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை இன்ட்ரெஸ்டிங்காக ஷேர் பண்ணியிருந்தாரு. அதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா மகாத்மா காந்தி அவர்களையும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களையும் ஒப்பிட்டு சில விஷயங்கள் அவர் பேசியிருந்தாரு. அவர் என்ன பேசினாரு அப்படின்றத பார்க்கலாம். மகாத்மா காந்தி கிட்ட கல்யாணம்னு ஒருத்தர் 90 வயசு தாண்டி போய் அநேகமாக 94 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட காந்திஜிக்கு அப்புறம் உங்கள் மனசை கவர்ந்த ஒருத்தரை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, காந்திஜிக்கு அப்புறம் இந்தியாவில் எனக்கு பிடித்தவர் கோட்டு போட்ட காந்தி அப்துல் கலாம் அவர்கள் அப்படின்னு சொன்னார். இன்னும் ஆழ்வார்பேட்டில் இன்னும் உயிரோடு இருக்கார். நான் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அவரை பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது.
காந்தியை நம்ம ஏன் அப்படி சொல்கிறோம்? 1940களின் துவக்கத்தில் பாம்பேலேருந்து ஒரு ரயில் வருது, சென்ட்ரல் ஸ்டேஷன் இறங்குது. வழக்கம் போல் போர்ட்டு போகிறாங்க, பெட்டி பிடிக்கல அடுத்து தலையில் வச்சு விட்றாங்க. ஒரு 2 அடிக்கு 2 அடி சதுரத்தில் ஒரு வெள்ளி மாதிரி மின்னக்கூடிய ஒரு தகர பெட்டி ஒன்று எடுத்து போர்ட்டு தலையில் வச்சு அனுப்புகிறாங்க. போர்ட்டு வந்து கார் பார்க்கில் டிக்கை திறந்து காருக்குள்ளே வைக்கும்போது, ஐயா தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு, காந்தி படம் இருக்கிறது சொன்னான். தலைப்பாயை கழட்டிட்டு அந்த போர்ட்டு அந்த பொட்டி தொட்டு கும்பிட்டு போயிட்டேன்னா, என்னப்பா காசு வாங்கிக்கலையாண்ணா, அந்த புண்ணியவாளனை பார்க்கத்தான் முடியல, அவன் படப்பொட்டியை தொட்டு தூக்கிட்டு வந்தான், புண்ணியமாவது கிடச்சி அது போதும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி வாழ்ந்த காலத்திலேயே அவர் மகாத்மாக இருந்த ஒரு மனிதர். மகாத்மான்னு சொல்கிற வார்த்தை அவர் பிடிக்காது. அது என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. தென்னாப்பிரிக்காவில் டால்ஸ்டாய் பண்ணேன்னு ஒன்று, இது ரொம்ப பெரிய ஹால், இதில் 4 ஒரு பாகம் தான் இருக்கும். அந்த ஹாலில் சேவாதள தொண்டர்கள் ஒரு 150 பேர், எல்லாமே 24 வயசு 25 வயசு, பொண்ணுங்கள்லாம் 16லேருந்து 20 வயசுக்குள்ளே ஒரு 50 பொண்ணுங்க 100 பசங்க. இந்த இடத்துக்குள்ளே எல்லாம் படுத்துக்கணும். ஒரு 1.5 அடி நீளத்துக்கு ஒரு மூங்கில் துண்டு, ஒரு காடா துணி விரித்து போடுறதுக்கு மூங்கில் துண்டு தலையணை. தூங்கிட்டு இருக்கும்போது தவறி கை போட்டால் அது ஒரு பெண் மேல் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இடம் கிடையாது. அதாவது ஒரு பையன் பொண்ணு நெருக்கமாக படுத்து அப்படி அந்த மாதிரி படுத்துக்காங்க. தூங்கும்போது திரும்பி படுக்கும்போது கைப்பட்டால் கூட ஒரு பெண் மேலே பட்டு விடும் என்று பல நாட்கள் ராத்திரி நைட் வாட்ச்மேன் மாதிரி காவல் இருந்து விட்டு காந்திஜி ஒரு நாள் அந்த பெண்களெல்லாம் கூப்பிட்டார். கண்ணுகளாக நீங்கள்லாம் மொட்டை போட்டுங்க அப்படின்னார். பாப்ஜி என்ன சொல்கிறீங்க? சலூனெல்லாம் போக வேண்டாம், நானே போட்டு விட்றேன், நான் பிரமாமல் ஷேவ் பண்ணுவேன்னு அந்த 50 பெண்களுக்கு மொட்டை போட்டு விட்றார். போட்டு விட்டுட்டு ஒரு 25 ஆண்டுகளுக்கு பிறகு எழுதுகிறாரு, நான் அன்று செய்த விஷயம் காட்டு மிராண்டித்தனமாக இருந்தாலும் அந்த குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு அன்று வேறு வழி தெரியவில்லை அப்படிங்கிறார். மொட்டை போட்டால் என்னன்னு கேட்பீங்க. அடிக்கடி திருப்பதி போயிருப்பீங்க, திருப்பதி போயிட்டு வந்தவனையாவது பார்த்துருப்பீங்க. அது கலைமகளாக இருந்தாலும், மகாலட்சுமியாக இருந்தாலும், பார்வதியாக இருந்தாலும், ஒரு பொண்ணு மொட்டை போட்டாச்சுன்னா அதை விட அசிங்கமான தோற்றம் யாரும் பார்க்கவே முடியாது. ஆம்பளை 500 பேர் மொட்டை போட்டுக்கலாம், ஆனால் வீட்டில் ஒரு பெண்கள் மொட்டை போட்டால் அதை பார்க்குற மாதிரி குடும்ப உலகத்தை எதுவுமே கிடையாது. அதனால் மொட்டை போட்டு விட்டால் இந்த பசங்க தப்பான எண்ணம் வராது என்று அந்த மனிதன் நான் சிந்திச்சிருக்கணும். இந்தியாவுக்கு வராரு, சபர்மதி ஆசிரமத்தில் ஒரு 16 வருஷம் இருக்கிறாரு. காலையில் ஒரு அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தன், உங்கள் மாதிரி ஒரு பத்திரிகை ஒருத்தன் வந்து தங்கியிருக்காங்க கூட. 4:30 மணிக்கு ஒரு மண்வெட்டி எடுத்துகிட்டு ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு இவர் போகிறார். சபர்மதி ஆசிரமத்துக்கு அகமதாபாத் இடையில வந்து ஒரு திறந்த வெளி இடம் ஒன்று இருக்குது. அந்த திறந்த வெளி இடத்தை வந்து காலையில் 4:30லேருந்து ஒரு 6 மணி வரைக்கும் இருட்டுற நேரம் பொது கழிப்பிடமாக அந்த ஊர் மக்கள் பயன்படுத்துனாங்க. காந்தி பார்க்குறாரு, நின்றுட்டே இருக்கிறாரு. ஒருத்தன் டாய்லெட்டு போயிடுறான். போட்டு அவன் போனதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் மண் அள்ளி அது மேலே போட்டுட்டு மண் வெட்டி கழுவிக்கிறார். நின்றுட்டே இருக்கார். ஒருத்தன் கழிப்பு முடிச்சுட்டு போனதுக்கப்புறமா மரம் கழித்த பிறகு அதே மண்ணை போட்டு மூடார். இப்படி 10 பேரை பார்த்தா பொறுமை போயிடுச்சு இந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கு. காந்தி என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னா, மனித கழிவு மிகச்சிறந்த உரம் என்று இந்த முட்டாள்களிடம் சொல்லி பார்த்தேன், அவன் கேட்பதாக தெரியவில்லை. அவனுக்கு புத்தி வர வரைக்கும் நான் இதை பண்ணுற தவிர வேறு வழி இல்லை. வெள்ளைக்காரன் நம்ம நாட்டுக்கு வந்தால் நமக்கு தெரியும். சற்றேறக்குறைய எக்ஸாக்ட் நம்பர் இல்லைனா கூட 200 ஆண்டுக்கு முன்னுப்புனா அவன் கால் வச்சுருந்து கணக்கு பார்த்து 200 ஆண்டுகள் வந்து நம்ம ஆண்டுக்காங்க. கிபி 1600 விக்டோரியா மகாராணியுடைய தலைமையின் பேரில் இவங்க கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. கிபி 1600. 1668 பம்பாய் பிடிக்கிறான். 1750 ராபர்ட் கிளைவ் திருச்சிக்கு கொடுக்குறான். 1755 பூரி தேவன் கூட மோதுறாங்க. 1757 கல்கத்தாவில் பிளாசி யுத்தம். 1772 வேலு நாச்சியாரோட மோதுறாங்க. 1792 முத்துராமலிங்க சேதுபதியோட மோதுறாங்க. 1799 கட்டபொம்மோட மோதுறாங்க. 1801 மருதுபாண்டியரோடும் தீரன் சின்னமலையோட மோதுறாங்க. 1805 தீரன் சின்னமலை தூக்கு. 1806 வேலூர் புரட்சி. 1857 சிப்பாய் கழகம். 1908 வஉசியை கைது பண்ணி கோயம்புத்தூர் ஜெயிலில் செக்கிலுக்கு போடுறாங்க. 1911 வாஞ்சிநாதன் ஆஸ்திரியை சுட்டுட்டு வாயில் தற்கொலை பண்ணி செத்து போகிறான். 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை. நாடு ரணகலப்பட்ட போது உங்கள் பாரதி பேனா பிடித்தான். தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை, கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ, எண்ணமெல்லாம் நெய்யாக எம் உயிரினுள் வளர்ந்த வண்ண விளக்கு எகுது மடிய திருவுளமோ,
ஓராயிரம் வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல் வந்த மாமணியை தோற்போமோ, தர்மமே வெல்லும் எனும் சான்றோர் பொய்யாமோ, கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோ, மேலோர்கள் வெஞ்சரையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் சக்கடையில் நோவதும் காண்கிலையோ, எண்ணற்ற நல்லோர் இதயம் புழுங்கி இரு கண்ணற்ற செய்வோல் கலங்குவதும் காண்கிலையோ, மாதரையும் மக்களையும் வன்கண்மையால் பிரிந்து காதல் இளைஞர் கருத்தறியில் காணாயோ, என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று எமது அன்னையை விலங்குகள் போகும், என்று எமது இன்னர்கள் தீர்ந்து பொய்யாகும் என்று பாடினான். பாரு, இதெல்லாம் ஏன் பாடுனா நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது உலக யுத்தத்தில் ஒரு சிங்கிள் மேன் ஹிட்லர் கொலை பண்ணது 1,40,00,000 பேர். சிங்கிள் மேன் 1,40,00,000 பேரை கொண்டு இருக்கான். அது 14 லட்சம் பேர் வந்து மீச வந்த 20 வயசுக்குள்ள உள்ள ஆண் பெண் குழந்தைகள், வளர் இளம் பருவத்து குழந்தைகளை கேஸ் சேமில் நிர்வாணப்படுத்தி 15 லட்சம் பேரை கொண்டு இருக்கிறான். இங்கே அமெரிக்கா கொண்டு போகிறது 1945 ஆகஸ்ட் மாதம் ஹிரோஷிமா மேலே கொண்டு போய் கண்ணை முடிக்கிறதுக்குள்ளே 60,000 பேர் போயாச்சு. 3 நாள் கழிச்சு ஹிரோஷிமா மேலே போட்டாங்க, போட்டு நாகாசாகி மேலே கொண்டு போடுறான், கண்ணை முடிக்க 40,000 போயாச்சு. இப்போ நீங்கள் மொத்தம் 200 ஆண்டுகள் இந்திய வரலாற்றில் பாட்டு கம்பீரமாக பாடினே தவிர இந்திய வரலாற்று 200 ஆண்டுகளில் நீங்கள் தேடி தேடி பார்த்தால் கூட 1 லட்சம் பேர் நாம் இழக்கவில்லை. புரிந்து கொள்ள வேண்டும், 1 லட்சம் பேர் இழக்கவில்லை. ஏன்? கத்தி ரத்தம் இல்லாத அமித்ஷை முறையிலே இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தான். அதனால் தான் பால சொன்னான், வாழ்க நீ எம்மான், இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கட்டு பாழ்பட்டு நின்றதாம் ஒரு பாரத தேசம் தன்னை வாழ்வுக்கு வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க என்று அவன் பாடினான். அந்த காந்தியுடைய சாயல் உள்ளவர் அப்துல் கலாம் அப்படின்னு இந்த சொல்றார். கல்யாணம் நினச்சி பாருங்கள், இவ்வளோ பெரிய விஷயம் இது. இன்னைக்கு நம்மளோட கோலிவுட் அன்கட்ல வந்த லேட்டஸ்டான நம்மளோட சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ மீண்டும் நாளைக்கு நம்மளோட கோலிவுட் அன்கட்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, stay away from உங்கள் பிரேமுல பிரியா.